ஹைடா, கான்ட்ராக்ட் மேரேஜ் 3 பார்ட்லேருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போ டைம் கிடைக்குமான்னு தெரியல. டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜிமன் என்னடி சொல்லி வச்சிருக்காள்டா? கான்ட்ராக்ட் நான் எதுக்கடி சொன்னேன்? நீங்கள் ஒரு மாதிரி ஆழ்ந்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவன் கத்திட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. வைத்திய மாதிரி ஏதோ உளறி வச்சிருக்கா அப்படின்னு கத்த. நீங்கள் ஜிமன் உங்களை பார்க்குறான். அவன் கையை பிடிக்கிறீங்க. ரொம்ப பயமாக இருக்கு ஜிமன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது தப்பா, இது கரெக்டா, எதுவுமே தெரியல. பட் உங்களை விட்டு போனேன்னு எனக்கு தோண மாட்டேங்குது. அவன் அவங்க ஃபேஸுக்கு பண்ணி உன்னை யாரடி போ சொன்னா? ஏன்டி இப்படி அழுற? ஃபர்ஸ்ட் அழாதா, நான் பார்த்துக்கிறேன். அது இல்லை ஜமன், நான் நார்மல் பொண்ணு தானே. என் புருஷன் நீங்க. எனக்கு தெரியுது அவங்க உங்க ஒய்ஃப்னு. ஏன் தெரியல, ஏற்றுக்க முடியல ஜமன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏற்றுக்க முடியல. பல்ல கடிக்கிறான். ரொம்ப குழப்பமா இருக்குன்னு ஜமன். ஒரு சைடு அவங்க உங்க ஒய்ஃப் அவங்க கூட தானே இருந்தாகணும், நான் தானே இருக்கக்கூடாது அப்படி தோணுது. ஒரு சைடு அவங்களை விட்டு போகக்கூடாது, எங்க நான் அவங்கள மிஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு தோணுது ஜமன். எங்க நான் அவங்கள மிஸ் பண்ணுறோம். மொச்சி பையனை அவங்க பையன் சொல்லும் போது எனக்கு தெரியும் அது அவங்க பையன். பட் வலிக்குது ஜமன், ஏன் தெரியல. அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஓவரா திங்க் பண்ணாதான், இங்க பாரு எல்லாம் கொஞ்ச நாள் தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹக் பண்ணிருக்க. சரிப்போ, இவனா எங்க போயிருக்கான்னு தெரியல. இப்போ குச்சுவாங்க. உங்க ஃபேஸை பாக்குறான். போங்க, எப்படியும் சொல்ற, எப்படியும் பண்ற, என்ன தானே நினைச்சிட்டு இருக்க நீ? தெரியலையே, பிளாங்கா இருக்கானே, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. நீங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. உங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஃபர்ஸ்ட் அழாத, நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா சோஃபால உட்காந்துக்க. ஜமன் கார் எடுக்கிறான். பின்னாடி 2 குழந்தைங்களும் தூங்கிட்டு இருக்கு. 2 பேரும் தூக்கிட்டு வரான். சோஃபால உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க. ஆளாதன்னு சொன்ன அழுதுட்டு இருக்கிய நீ? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்களை பார்த்துக்கோ. ரூம்ல படுக்க வைக்கிறான். நீங்க ரூம்குள்ள வரீங்க, நான் போய் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன். தலையாட்டுறீங்க. நெக்ஸ்ட் தான் ஜிமன் பிஏக்கு கால் பண்ணியிருப்பான். அண்ட் தென் பார்க்லையும் வந்திருப்பான். இப்போ ஷூனா முன்னாடி மில்கன் பண்ணி உட்காந்துருக்கான். அவ அழுதுட்டே, ஜிமனா நீ தான் என்கிட்ட இதெல்லாம் பேசுறதா? இன்னொரு பொண்ணு பிடிக்கணும் என்கிட்ட சொல்றடா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா. எனக்கு பதில் சொல்லு. என்னடி சொல்லணும்? அவளை பிடிக்கும்னு சொல்றேன், பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன்ற. உன்னை யாரு பிடிக்கல சொன்னது சொல்லு. எழுந்துரு, வீட்டுக்கு போகலாம். நீ தானே அதை பேசுறது என்கிட்ட. ஜமன் எழுந்து நின்று வீட்டுக்கு போய் பேசிக்கலாண்டி. அந்த டைமாச்சும் எழுந்துரு. முடியாது, எனக்கு பதில் சொல்லு. என்னடி சொல்லும்? உண்மையாவே நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டியா? அமைதியா இருக்கான். அந்த அந்த பேபி ஜமன் யோசிக்காம, என் குழந்தை, அவ மைண்ட் வயசு ஒருவேளை வயன் கூட இருந்தது தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா? அந்த குழந்தை அவள்தான் ஏத்துக்கிட்டானா? நம்ம கேதர் பண்ண வரைக்கும் ஜமன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு பொண்ணு லைஃப் போயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்ன? இல்ல நம்மளால ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா? என்னடி திங்க் பண்ணிருக்க? நான் சொல்றது மண்டியில இல்லையா? வீட்டுக்கு போலாம் வா. கையை பிடிக்கிறான். ஒரு நிமிஷம். என்ன உனக்கு அவளை பிடிக்குமா? அமைதியா இருக்கான். சொல்லு ஜமனா, உனக்கு பிடிக்குமா? அவன் பொண்டாட்டிடி, இப்படி பிடிக்காம இருக்கும். அப்போ கல்யாணம் பண்ணிட்டோம், அது நல்லா பிடிக்குதா? வைத்திய மாதிரி பேசாதையுனா? இல்ல அவ சொன்னாலே ஏதோ கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம், அதெல்லாம் சும்மா. வீட்டுக்கு போலாம். அவளை பிடிக்கணும், வீட்டுக்கு கூப்பிடுறேன். நான் எப்படி வர்றது? என்ன தானடி பண்ண போற? எனக்கு ஏதாவது பதில் சொல்லு. என்ன சொல்லணும்? அந்த ஒயன் அங்க இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். வைத்திய மாதிரி பேசாத, வீட்டுக்கு போலாம். முடியாது ஜிமன்னா, எனக்கு ஏதாவது பதில் சொல்லு. பதில் தானே, வா வீட்டுக்கு போய் சொல்றேன். அப்படியே சொல்ல இவன் சைலண்டா இருக்கா. வீட்டுக்கு போய் சொல்றேன், வா போலாம். அவளும் சைலண்டா வந்து கார்ல உட்காரா. ஜிமன் ட்ரை பண்றான் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு. அவ ரூமுக்கு வரலான்னு ட்ரை பண்ண. நீங்க டோர் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஷிவனா பின்னாடியே வரும்போது ஜமன் கை பிடிச்ச. எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க எல்லாம் தூங்குது. இந்த நேரத்துல எந்த பிரச்சனையும் வேணாம், ரூமுக்கு வா. எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறான். அவ ஒரு கார்னர்ல உட்காந்துருக்கா. ஜமன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா உட்காந்துருக்கான். இப்போ அவனுக்கு உங்க ரூமுக்கு வரணும், உங்களை பார்க்கணும், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் வந்துட்டானா பின்னாடி யூனா வந்துருவான், ப்ராப்ளம் வரும் அப்படின்றனால அமைதியா உள்ள உட்காந்துட்டு இருக்கான். ஜிமன் கிட்ட போயிட்டு அவனுக்கும் க்ளோஸா உட்கார்றா. ஷிவனா எதுவாக இருந்தாலும் மார்னிங் பேசலாம், தலைவலிக்குது. அது எப்படி தலைவலிக்குது? என் லைஃப் எனக்கு நடி தெரியும் நீ ரிட்டர்ன் வருவானே. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிப்பா ஜமன். இதுக்கு என்னால எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? அப்ப என்ன நீ லவ் பண்ணலையா ஜமன்? யூனா ப்ளீஸ் ஜமன். ஏன்னா அந்த அளவுக்கு உருக்கி லவ் பண்றேன்னு பின்னாடியே சுத்தினேன். உன்னை தவிர இந்த பொண்ணு பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணு நீதான், ஃபோர்ஸ் பண்ணு நீ தானடா சொன்னேன். இந்த ரூமுக்குள்ள நான் எப்படி விட்டு போடணும் அதே போல இருக்கு ஜமன். எதையும் நீ சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்க. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா இதை பார்க்கும்போது. நம்ம கல்யாணம் நினைக்க நீ என்ன சொன்ன? நான் எனக்குமே நான் கைவிட மாட்டேன். அப்புறம்
அப்படி சொல்லி அப்படி ஸ்டாப் பண்ணிட்டா. ஜெமன் பார்த்துட்டே இருக்கான். ஐயோ மறந்துட்டுமே, என்ன வரும் இவ்வளவு நேரம் ஞாபகம் இருந்தது, இப்போ சடனா மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி முழிக்க ஜெமன் பாக்குறான் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி. ஏய் இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? எழுதி ஜெமன், உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவளே பார்க்க இதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படிங்கறதே மறந்துட்டா. ஒரு மாதிரி முழிக்கிறா. உட்காந்து இருந்த இடத்துல இருந்து அப்படி டக்குன்னு எழுந்துக்கிறா. இவ எழுந்த உடனே பின்னாடி ஜெமன் எழுந்துக்கிறான். என்னாச்சு? தண்ணி தண்ணி ஜெமன். வாயை மூன்று பேச அதெல்லாம் கேக்குறிய நீ? வேக வேகமா போயிட்டு தண்ணி கொண்டு வரான். இவன் டக்குன்னு ஜெமன் போன இந்த கேப்ல எந்த பேச்சுன்னு தெரியலையே. ஒரு நேரத்துல இப்பதான் மேரேஜ் இல்ல இதுல டேர்ன் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. இதுக்கு தான் ஃபுல்லா படிச்சு தொலைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அடிக்கடிக்க மறந்து போயிடுது. ஜெமன் சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த டைரி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டைரி மேல ஏறி உட்காந்துட்டு நம்ம மேரேஜ் அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ண ஜெமன் தண்ணி எடுத்துட்டு வந்து வாயில வச்சு திணிக்க ஆரம்பிச்சிட்டான். வாய மூடு, எதுவும் பேசாத, மார்னிங் பேசிக்கலாம், தலை வலிக்குது. அந்த டம்ளர் எடுத்து போய் வச்சுட்டு சோஃபால போய் படுத்துக்கிட்டான். இவ சைலண்டா பாத்துட்டு இருக்கா. என்னடி உட்காந்துருக்க, படு. நீ அங்க போய் படுத்துருக்க? ஏன் இதுல என்ன உனக்கு பிரச்சனை? எங்க பெட்ல வா. டெய்லி இப்படி தண்ணி நான் தூங்குறேன். ஆமா, பட் நான் டேப்லெட் போட்டு படுத்துருவேன்னா நான் பார்க்கல. அப்போ நீ டெய்லி சோஃபால தான் படுக்கிறியா? அமைதியா பாக்குறான். இதுக்கப்புறமும் இப்படிதான் படுத்துக்கணுமா? யோனா தூங்கு சைலண்டா. இல்ல ஜெமன், இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இல்லைல்ல. சைலண்டா படுடி. அவ எழுந்து ஜெமன்ட்ட வரா. ஜெமன் படுத்துருப்பான். எழுந்து உட்காரான் சோஃபால. அவ வந்து ஜெமன் லேப்ல உட்காரான். சைலண்டா அவளே பாக்குறான். நீ ரொம்ப ஃப்ளட்டி தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மனோட ஏர்ல கை வச்சு ப்ளே பண்ணிட்டே ஏன் இப்போலாம் ஃப்ளட்டி மூட் ஆன் ஆகவே மாட்டேங்குது. கொஞ்சம் டயர்டா இருக்கு, இந்த படம். டயர்டு உனக்கா? என்னடா விளாட்ற? இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் ஷர்ட்ல கை வச்சு பட்டன் ரிமூவ் பண்ண அவ கையை பிடிச்சிட்டு இவனை என்னாச்சு உனக்கு? இல்லை ஜிம்மன்னா, நீ என்கிட்ட தயங்குறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையெடுத்து விட்டு எழுந்துரு இப்போ படு. அவ்வளோதான். சைலண்டா திரும்பி படுத்துக்கிட்டான். நான் என்னடா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா திரும்பி படுத்துக்கிட்ட? ஏய் என்ன ப்ராப்ளம் டி? போதும். பேச வரதுக்குள்ள ஜிமன் கத்திட்டே இருக்கான். அவ சைலண்டா போயிட்டு பெட்ல படுத்துக்கிட்டான். சைலண்டா படுத்துட்டான் அப்படி சொல்லிட்டு ஜிமனும் சைலண்ட் ஆயிட்டான். அவ பெட்ல படுத்துட்டே புலம்பிட்டே இருக்கான். இல்ல சொன்னது தப்பு. ஆனா என்ன ஏன் பிடிச்சிருக்கு? எதுக்கு பிடிச்சிருக்கு அவள? கான்ட்ராக்ட் இது என்ன புது கான்செப்டா இருக்கு? கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்கன்னா இவன் ஏன் பிடிக்கும்னு சொல்றான்? கான்ட்ராக்ட்னா முடிச்ச உடனே அவளை அனுப்பியிருக்கணும். அப்போ இவன் புண்டாட்டி உருகி இவனை பத்தி எழுதி வச்சிருக்கான். பட் அது போல இவன் என் கிட்ட நடத்துக்க மாட்டேன்றானே. இவன் கண் பாரு இல்லை நான் யோனா. அப்படி இருக்கப்போ இவன் ஏன் என் கிட்ட படுக்க மாட்டேன்றான்? இது ஏதாவது ட்ரை பண்ணா அதை வச்சு இவனை மாட்டிக்கலான்னு பாக்குறேன். எங்கா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு ஒரு மாதிரி சைலண்டா படுத்திருக்க ஜிமன் சோஃபால இருந்து எழுந்து உட்கார்றான். அந்த சவுண்ட் இவளுக்கு கேட்டுச்சு. சைலண்ட் ஆயிட்டா. மெதுவா எழுந்து வந்து டூர் ஓபன் பண்றான். நல்லா கேக்குது அந்த சவுண்டு. லைட்டா கண்ணை திறந்து பாக்குறா எங்க போறான் அப்படிங்கிற மாதிரி. ஜிமன் ஸ்ட்ரெயிட்டா எழுந்து உங்க ரூமுக்கு தான் வரான். சிவலும் பின்னாடியே வர உங்க ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்து லாக் பண்றான். இல்ல இதுல ஏதோ இருக்கு. இவெல்லாம் இதை கண்டுபிடிக்காம போயிட்டோமே. இந்த தைரியம் மட்டும் நம்பி இருக்க கூடாது. நம்ம நினைச்சிட்டு வந்து ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. குழப்பமா ரூமுக்குள்ள போயிட்டா. ஜிமன் வேணும், எனக்கு ஜிமன் வேணும். ஜிமன் இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு ஜிமன் வேணும். வைத்திய மாதிரி மண்டி பிச்சுக்கிறா. எங்க ஜிமன் உள்ள வரான். நீங்க இன்னும் தூங்காம உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜிமன் உள்ள ரூமுக்குள்ள வந்த உடனே டக்குன்னு எழுந்து என்னாச்சு ஜிமன்? எல்லாம் ஓகே தானே? அவங்க நார்மல் ஆயிட்டாங்களா? அவங்க ஓகே இல்ல ஜிமன், இது சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. சண்டை போட்டாங்களா? அவங்க நார்மலா இருக்காங்களா? தூங்கிட்டாங்களா அப்படின்னு நிறைய கேட்க வந்த உடனே உங்களுக்கு கிஸ் பண்றான். ஒரு மாதிரி அவனை பிடிச்சி புஷ் பண்ணி வர்றீங்க. என்ன ஜிமன் பண்றீங்க? அக்கேன் வந்து உங்களை இழுத்து டீப்பா கிஸ் பண்றான். பிடிச்சி தள்ள வர நம்ம கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். கடுப்பா இருக்கு உங்களுக்கு. கொஞ்ச நேரம் கிளிப்ஸ் விடுறான். என்ன ஜிமன் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன்? ஜிமினா அப்புறம் பேசலாண்டி. குழந்தைங்கள பாக்குறான். தூங்கிட்டாங்கல்ல? அவங்க ஓகே தானே? என்ன போற நன்னி ஏண்டி அவ்வளோ பாக்குற? ஜிமினா என்ன பேசுறீங்க நீங்க? ஜிம்பா எழுத்துட்டு வரா. ஜிமினா அப்புறம் பாத்துக்கலாம். ஜிமினா ப்ளீஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாதா. ஜிமினா ப்ளீஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாதாடி. சைலண்ட் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் சார் என்னென்ன பண்ணுவாரோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு உங்க மேலே எப்படி படுத்துட்டான். முதல்ல ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, அவங்க எங்க என்ன பண்றாங்க? ஓகே தானே? சைலண்டா தூங்கு. ஜிமினா தூங்குடி. உங்க பக்கத்துல இருந்து படுத்து உங்களை இழுத்துக்கிறான். உங்க கண்ணெல்லாம் துடிக்கிறீங்க. அல்லாதானே நம்ம கேட்குறேன். நீ இதுபடி நோய் நழுதுட்டு இருக்க. திரும்ப உங்களை டேர்ன் பண்ண அவங்க பக்கம் டேர்ன் பண்ணி படுக்கிறீங்க.
எதுக்கடி அலற? அவன் செஸ்ல போய் சாஞ்சிட்டு என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? எனக்கு பயமா இருக்கு சின்ன, என்ன நீங்க விட்டுருங்களோன்னு. அவன் சிரிக்கிறான். நான் நான் எவ்வளவு பயம், ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என் ஃபீலிங்ஸ் தான் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சரி பாடு. எனக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணல சின்ன? முத்து வச்சு சொல்லுவாங்களா நான் பண்ண மாட்டேன்னு? விட்டு போறதுக்கு நான் என்ன லவ் பண்ணிட்டோம் அம்மா கூட சுத்திட்டோம் அப்படிதான் இருக்கண்ணா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடி. கல்யாணம் ஆயிடுச்சுன்றனால தான் நீங்க என் கூட இருக்கீங்களா? என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அது அது மட்டும் தானா? அப்பெல்லாம் கேட்க வர கழுத்து பிடிச்சிட்டான். சைலண்டா படுக்கிறியா இல்லையா? எனக்கு பயமா இருக்கு சின்ன. உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டு பாரு, நிலைமை நல்லா இருக்க முடியாதோ, எங்க போனாலும் உன்னை நான் தேடி வந்துடுவேன். என்னை விட்டு நீ போக நான் நானும் பண்ணவே மாட்டேன். என்ன விட்டுருவேன்னு கேட்குறேன். இழுத்து உங்களை டைட்டா பிடிச்சிட்டு நீ என்னை விட்டு போக மறந்தா போதும். உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு போயாத. அகைன் அவனை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் தெரியல, இந்த பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஜிமன் நம்ம விட்டுருவானோ அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் உங்களுக்குள்ள ஜிமன் இவனை எவ்வளோ லவ் பண்ணிட்டான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த லவ்னால தான் உங்களுக்கு ஜிமன் மேலேயே அந்த லவ் வந்திருக்கும். ஒருத்தவங்க பியூரா ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாது இல்லை? இவர் என்ன இவ்வளோ அஃபெக்ஷனா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ லவ் அவங்க மேலே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய வாட்டி திங்க் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கோவம் கூட வரும், பொறாம வரும். இவனை மேல இந்த அளவுக்கு அவர் உங்களை லவ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் திங்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரைக்கும் கூட உங்களை பிடிக்கும்னு சொல்றேன் கஞ்சி, உங்களை லவ் பண்றேன்னு சொல்லல. தெரியுது அந்த லவ் அவங்க மேலதான் இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் கேட்கும் போது கூட சைலண்டா உங்களே பார்த்துட்டு இருப்பான். ஸோ அந்த லவ் ரிட்டர்ன் வந்ததுனால எங்க ஜிமன் உங்களை விட்டுருவானோ அப்படி இருக்கு. சேம் மூச்சு பையன் உங்களை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க அதெல்லாத்தையும் பார்த்து அமைதியா படுத்துட்டு இருக்கீங்க. இதனால தான் ஜிமன்ட்ட நோண்டி நோண்டி கேட்டுருப்பீங்க, என்ன விட்டுருவீங்களா விட்டுருவீங்களா அப்படி. பிகாஸ் அவனோட பியூர் லவ் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரு நாள் உங்களை விட்டுருவானோ அப்படின்னு தோணுது. அதனாலதான் இவ்வளோ கேட்டிருப்பீங்க. இப்போ போதும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அமைதியா அவங்க கூட படுத்துக்கிட்டீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். குட்டி பாப்பா எழுந்துக்குது. பாப்பாவுக்கு பேர் வச்சிருவோம். பேர் வேணும்னு கேட்குறீங்க. லியா, இப்போதுலேருந்து லியா கூப்பிட்டுக்கலாம். லியா பாப்பா கரெக்டா மிட் நைட்ல தானே எழுந்துக்கும். ஸோ எழுந்துக்க நல்லா தூங்கி வந்துருப்பான். ஸோ பாப்பா எழுந்துருச்சு. நீங்கள் அவன் ஆம்ஸ்குள்ளே படுத்துருக்கீங்க. ஒரு பிள்ளை எடுத்து உங்களுக்கு வச்சுட்டு ட்ராக்ஸ் எடுத்து போட்டுட்டு சிவன் எழுந்துக்கிறான். பாப்பா எழுந்து அழுது. ஒன்னும் இல்லை உன்னை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். பாப்பாக்கு சிவனை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவனை தூக்கி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். கழுத்தை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அவன் மேலே படுத்துக்கிடுச்சு. சிவன் பாப்பாவை தூக்கிட்டு பால்கனியில் வந்துட்டான். தட்டி கொடுத்துட்டே இருக்கா பாப்பாக்கு. நீ இந்த டைம் எழுதுக்குறீங்க, இந்த டைம் தான் உங்களுக்கு அப்பா ஞாபகம் வருமா? ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணேன். டைட்டாக பிடிச்சிக்கிறான். கொஞ்ச நேரம் தான் பாப்பாவும் தூங்குது. பாப்பாவை தூக்கிட்டு வந்து சிவன் உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு மூச்சு பையன் தூக்கி கீழே கொண்டு வந்து அதையும் ஒரு சைடில் உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஃபேமிலியாக படுத்துக்கிறீங்க 4 பேரும். மார்னிங் நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் மூச்சு பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். மச்சா எப்படி மேலே இருந்து கீழே வந்தீங்க? அவன் ஹேரை ஃபுல் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி கேட்டுகிட்டே எழுந்துக்கிறீங்க. உங்கள் பொண்ணை காணும், ஜிமனியும் காணும். ஓகே 2 பேரும் ஒன்றா இருக்காங்க போல அப்படி தோணுது. ஸோ மூச்சுக்கு வச்சு கவர் பண்ணிட்டு எழுந்து குளிச்சுட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. யாருமே காணோம். இவனை ரூம்லேயும் யாருமே இல்லை. ஜிமனியும் காணோம். எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நீங்கள் உங்கள் சிஸ்டரை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரீங்க. இப்போ தான் அவள் உங்களை இறக்கி விட்டுட்டு, அக்கா இதை பற்றி நினச்சி திங்க் பண்ணாத, அல்லாத ஃபர்ஸ்ட்டு சரி தலையாட்டுங்க, ஜிமன் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நானும் நம்புகிறேன். நைட்டு பேசினார் என்கிட்ட. அல்லாத என்ன நான் போகிறேன் அப்படின்னு அவள் வெளியே கிளம்புறா. சரி அவளுக்கு பாய் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வீட்டு என்ட்ரன்ஸில் லியா பாப்பா மட்டும் தனியாக உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கு. பயங்கரமாக அழுது. நீங்கள் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது குட்டி பாப்பா இல்லையா? சரியா பாப்பாவால நறுக்க கூட தெரியாது. ஒரு மாதிரி எழுந்துக்கவே ட்ரை பண்ணி டம்மானு கீழே விழுது. நீங்கள் குட்டு குட்டுன்னு ஓடி பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு, என்னாச்சு வீட்டுக்குள்ள இருந்து எப்படி வெளில வந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு பாப்பா கண்ணெல்லாம் தொடச்சு விடுறீங்க. அவ்வளோ அழுதுருக்கு. எவ்வளோ நேரமா நின்று அழுதுட்டு இருக்குன்னு கூட தெரியல. நடக்கிற பாப்பாவா இருந்தா வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்துடும் அப்படி சொல்லலாம். பட் நடக்க தெரியாது இல்லையா? எப்படி பாப்பா வெளில வந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. ஆழ்ந்துட்டு இருக்கு. தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள ஒரு கால் எடுத்து வைக்க செம்மையா சவுண்டு வருது வீட்டுக்குள்ள இருந்து. அப்படியே நின்றுட்டீங்க. அந்த குழந்தையும் அந்த பொண்ணும் இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் ஜிமன். கதவை தரடி. நான் சொல்றது புரியல ஜிமன் உனக்கு? நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். இவனா கதவை தர. குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கான். அவங்கள எப்ப நீங்க இருந்து அனுப்புவேன்? இவனா பேசிட்டு இருக்க மாட்டேன். குழந்தை ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. எதுக்கடி அவள் தூக்கிட்டு போய் வெளில விட்டு வந்த?
நான் என்ன பேசுறேன் நீ கேட்க மாட்டியா ஜெமன்? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது பிடிக்கவே இல்லை, சுத்தமா பிடிக்கல. கையெட்டிட்டு இருந்து நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் ஜெமனி. அதை விட வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். அப்படி பேசிட்டு இருக்கேன் ஜெமன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டூர் ஓபன் பண்ணிட்டு வெளில வரான். நீங்க குழந்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. பாப்பா அவங்கள பிடிச்சிட்டு ஒரு மாதிரி தேம்பிக்கிட்டே இழுத்துக்கிட்டே ஒரு மாதிரி அழுது. ஜெமன் வேக வேகமா வந்தா என்னடியாச்சு இதுக்கு இப்படி அழுறா அப்படி கேட்டுட்டே ஜெமன் குழந்தை தூக்க வரான். பாப்பா ஜெமன்ட்டு போக மாட்டேங்குது. நீங்க ஒரு மாதிரி ஜெமனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய் குட்டி குழந்தைய ரொம்ப அழுறா பாரு. நான் கொடுக்குறேன் ஜெமன். பாப்பா தான் உங்ககிட்ட வர மாட்டேன்றான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியை நின்ட்டான். நீங்க பாப்பாவை பிடிச்சிருக்கீங்க. ஜெமன் குழந்தை கை பிடிச்சி தூக்க வர பாப்பா எப்பவுமே ஜெமன் நெக்க தானே ஹோல்ட் பண்ணிக்கும். அதே போல அவங்க நெக் ஹோல்ட் பண்ணி ஜெமனை பார்த்தாலே பயப்படுது. அவங்ககிட்ட போக மாட்டேங்குது. மட்டும் இங்க பாருங்க அழாதீங்க அப்பா அப்படின்னு உங்ககிட்ட பேச வரான். அதாவது பாப்பா கிட்ட. இந்த டைம் யோனா அந்த குழந்தைக்காக என்னையே தள்ளி விட்டல ஜெமன். நீ அவ்வளவு கடுப்பா இருக்கு யோனா மேல. அத்தோடவே திரும்பி பாக்குறான். இவ்வளோ இந்த குழந்தையும் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் ஜெமன். நான் எங்கேயாவது கிளம்புறேன். நீங்க போக வேண்டாம். நானே இந்த வீட்டுக்குள்ள இருந்து போயிட்டேன். டக்குன்னு ஜெமன் உங்களை பாக்குறான். நீங்க நான் அவ்வளவு சொல்லியிருப்பீங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நான் விட்டுடாதீங்க, விட்டுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை பாக்குறான். போதும் என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம். நான் கிளம்புறேன் ஜெமன். சாரி ஜெமன் சார். போயிட்டி மாடி நீ. இல்லை நான் ரொம்ப தயங்குறதுக்கு காரணமே குழந்தைதான். பிகாஸ் நான் பெரிய பொண்ணு, எனக்கு புரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் இவ அப்படி கிடையாதுல்ல. இப்போ அவளே உங்ககிட்ட வரல ஜெமன். ஜெமன் குழந்தைய பார்க்குறான். பாப்பா ஜெமனை பார்க்கவே இல்லை. அவன் பயந்துட்டான். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பாப்பா கூட நான் கம் பண்ணிடுறேன் அப்படின்னு உங்ககிட்ட வர. இல்லை வேணாம் ஜெமன், எனக்கு நேற்று நைட்டு இது தோணுச்சு கிளம்பலான்னு. அப்படின்னு தெரில, உங்களை விட்டு போகணுன்னு எனக்கு தோணல. ஆனால் என்னால் உங்களுக்குள்ள இவ்வளோ சண்டை வருது. ஏன்னா வேணாம் ஜெமன், நான் கிளம்புறேன். ஒய்த்தி மாடி நீ வயன் உள்ள போ. என்ன ஜெமன் உள்ள போடி அப்படின்னு ஷோல்டர் பிடிச்சி புஷ் பண்ண. இந்த டைம் ஆன்டி உள்ள வராங்க. ஆன்டியை பார்த்து அடுத்த செகண்ட் யூனா ஆன்டி அப்படின்னு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீங்க திரும்பி ஆன்டியை பார்க்க ஜெமன் சைலண்டா இருக்கான். இங்க பாத்தீங்களா இந்த பொண்ணு ஜெமனை கல்யாணம் பண்ணிருக்கா. இது ஏதாவது சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க இவளுக்காக ஜெமன் என்ன முறைக்கிறான், என்ன திட்டான், எங்கிட்ட சண்டை போடுறான். ஜெமன் மாறிட்டான் ஆன்டி, ரொம்ப ரொம்ப மாறிட்டான். அப்படி நிறைய பேசிட்டு இருக்க ஜெமன் அம்மா உங்களை பாக்குறாங்க. அமைதியா நின்றுருக்கீங்க. உள்ள போ. என்ன ஜெமன்? உள்ள போடி, அம்மா வந்துட்டாங்களா, நாங்க பேசிக்கிறோம், நீ உள்ள போ. இல்ல நான் வீட்டுக்கு போறேன், அதான் கரெக்டா இருக்கும். அப்படி நீங்க சொல்ல ஆன்டி அம்மா வயன் நீ வீட்டுக்கு போ, அதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் ஆன்டியை பாக்குறீங்க. அம்மா என்னம்மா பேசுற நீ? இல்லடா அவ வீட்டுக்கு போட்டோம், அதான் கரெக்டா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி ஆன்டியை பாக்குறீங்க. ஆன்டி இப்படி ஒண்ணு பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல வயன். உங்களை பாக்குறாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியல. ஆன்டி உங்ககிட்ட வந்து உங்க பொண்ணு உங்க மேல படுத்திருக்கா. இந்த குழந்தை உண்மையாவே ஜென்மன் தானே. அமைதியா நின்ட்டீங்க. நான் நம்பினேன். நேற்று வரைக்கும் உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண வயன். இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா என்னம்மா பேசுற நீ? சும்மாடா, உனக்கு எதுவும் தெரியாது. வயன் இங்கிருந்து போ, அதான் கரெக்டா இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள இவங்க 2 பேரும் வர வேண்டாம். நானும் என்னென்னமோ நினைச்சேன். எதுவும் பேச விரும்பல. எங்கிறது கிளம்பு.